கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்குள் நேராய் நம்மை கடந்து போக செய்யும். யார் நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நீதிமான்களே. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் நாம் 9 வாசிப்போமானால், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் பாருங்க, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். பாவிக்காக எந்த மனுஷனும் ஜீவனை கொடுப்பதில்லை. ஆனா நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறவர்களை பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் அங்கே சாட்சி கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் கழுவப்பட்டு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். நம்மையும் என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நமக்காக சிந்தினார். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களிலிருந்து உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் தோய்த்து எடுக்கப்பட்டு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நீதிமான்கள். அவர்கள் மாத்திரம்தான் நித்திய பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க முடியும். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நாம் கழுவப்படுவோமானால் நிச்சயமாகவே நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவோம். நாம் தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, என் தகப்பனே, என் பாவங்களை மன்னியும். நான் அறிந்தும் அறியாத செய்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் துன்மார்க்கத்தையும் என் தகப்பனுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, சிங்காசனத்திற்கு முன்பாக உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் நான் நீதிமானாய் போய் எசப்பா தேவ சமூகத்தில் நிற்க என்னை தகுதியுள்ள பாத்திரவானாய் என்னை கரம் பிடித்து வழிநடத்தும் என்று சொல்லி தாழ்த்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனே பரிசுத்தப்படுத்தும், ரத்தத்தினாலே கழுவி நீதிமான்களாக்கும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.